நம்ம சென்னையில வண்டர்லா ஓப்பன் பண்றாங்க தெரிஞ்ச உடனே நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டோங்க. ஸோ நாங்களுமே வந்து மழைய கூட பொருட்படுத்தாம டிசம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு உள்ள போயிருந்தோம். பட் நம்ம போறதுக்கு முன்னாடி கார் பார்க்கிங்ல பார்த்தா எக்கச்சக்கமான காரு, பைக்லாம் இருந்தது. ஸோ மக்கள் வந்து ஏற்கனவே வந்துட்டாங்க போல இருக்கு. அத நினைக்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்குங்க. ஸோ எப்பவும் போல இந்த ஃபுல் டீடைல்ஸுமே வந்து ஷார்ட்டா பார்த்துடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து டிக்கெட் கவுண்டரு. இந்த டிக்கெட் கவுண்டர்லயே வந்து பிரைஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அத பார்க்கும்போதே கொஞ்சம் தல சுத்துங்க நமக்கு. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரைடு ஷோ ஆஃபர்ல நாங்க புக் பண்ணியிருந்ததுனால வெறும் லாக்கர் மட்டும் வாங்கிட்டு உள்ள என்டர் ஆயிட்டோம். ஸோ உள்ள என்ட்ரானா வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து டெக்கரேஷன்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. அங்க வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து ஒருத்தருமே வந்து அலோவ் பண்றாங்க. QR கோடை வந்து ஸ்கேன் பண்ண சொல்றாங்க. நம்மளுமே வந்து 3 டிக்கெட் வாங்கினதுனால QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள என்டர் ஆயிட்டோங்க. ஸோ லாக்கர் வந்து இங்க வந்து வாட்ச் மாதிரி இந்த கீ கொடுத்ததுனால ரொம்ப சூப்பர் இருந்தது. MGMல VGPலலாம் வந்து பேண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லாக்கரோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபா பே பண்ணுங்க. 350 ரூபாய்ங்க சார்ஜஸ், 50 ருபீஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இங்கேயே வந்து டிஷர்ட், ஷார்ட்ஸ்லாம் கூட இருக்கு. வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வண்டர்லாவோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஐ லவ் வண்டர்லா அப்படின்னு சொல்லிட்டு சைன் வச்சிருந்தாங்க. வெல்கம் பேக், நான் சித்திக், இது உங்கள் ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். இந்த வண்டர்லாவை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இதோட டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே வந்து ஓப்பனில் தாங்க இருக்கும். காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருக்குங்க. அதே மாதிரி அவுட் சைடு ஃபுட்டு நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே தான் ஃபுட் எடுத்துக்கணும் போல இருக்குது. கிட்டத்தட்ட 43 உலகத்தரமான ரைடு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ரைடே இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா இது வந்து கைட் ஃப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடா பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட ஒரு ரைடை போடலான்னு சொல்லிட்டு போனால் வேற லெவலில் இருக்குது. சூப்பர்மேன் மாதிரி அப்படியே பறந்துட்டே இருந்தவங்க கொஞ்ச நேரத்துக்கு. மக்கள்லாம் வந்து சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இது அடல்ட் மட்டும் இல்லைங்க, சில்ட்ரன்ஸ் கூட நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கிட்ஸுக்கு மட்டும் அளவில் கிடையாதுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபாலோ வச்சுருந்தாங்க. நம்ம குயின்ஸ்லேண்டில் பார்க்காததா அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருந்தோம். பார்த்தா வேற லெவலில் தூக்கி போடுது. கிட்டத்தட்ட 3 வாட்டி தூக்கி போடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஷிப் வச்சுருந்தாங்க. அதாங்க அசுர தாலாட்டு. இது வந்து அந்த அளவுக்கு ரொம்பலாம் அசுரமாலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றுச்சு. இது பக்கத்துலேயே பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரைடு ஒன்று இருந்ததுங்க. இந்த ரைடு மட்டும் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. 10 கை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 24 பேரை வந்து ஒரே நேரத்தில் ஊஞ்சலாடி காட்டுங்க இந்த ரைடு. இந்த ரைடு வந்து ஃபேமிலியாவோ குரூப்பாவோ போனீங்க அப்படின்னா வேற லெவலாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைடு பக்கத்தில் வந்து கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் தாங்க இன்சானிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருக்குது. இந்த ரைடு மட்டும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே சமயத்தில் சாப்பிட்டு மட்டும் இந்த ரைடுக்கு போயிடாதீங்க. அந்தளவுக்கு ஒரு டெரரான ரைடு. மெதுவாக தான் தலைவர் ஆரம்பிக்கும் போதெல்லாம் மெதுவாக சுற்றுறாரு. அதுக்கப்புறம் ஸ்வைட் எட்டிப்பாக இருப்பாருங்க. வேறு விதமாக வந்து பந்தாடுவார் நம்மளை போட்டு. இதுக்கு பேக்ரவுண்டு மியூசிக்லாம் வேறு இருக்கும். பயங்கரமாக வைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மியூசிக்கே. ஸோ வேறு என்னெல்லாம் ரைடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே வந்து வேவ் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே போகும்போது தாங்க 2-3 வாட்டி வந்து பவர் கட் ஆனதுனால ஸ்டெக் ஆச்சு. இதே நேரத்தில் தான் எல்லா ரைடுமே வந்து ஸ்டெக் ஆச்சு. ஸோ அது ரைடோட பிரச்சனையோ மிஷினோட பிரச்சனையோ கிடையாதுங்க. மழை காலத்தில் பவர் நிறையா கட் ஆனதுனால, அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுமே வந்து கொஞ்சம் திணறிட்டாங்க. பட் இந்த வீக்கெண்டு நீங்கள் போய் பாருங்கள், வேறு லெவலாக என்ஜாய் பண்ணுவீங்க. 100% சேஃப் தாங்க. டெக்னோ ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைடு பேருங்க. வித்தியாசமாக வந்து ஜம்ப் பண்ணி காட்டுச்சு. ஆக்சுவலாக வந்து இது ஃப்ரண்ட்லேயும் வந்து சுற்றுது, அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ்லேயும் சுற்றுது. எதிர்பார்க்காம போயிட்டு வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு வந்தார் நம்ம அஃப்ரிதின்னு. அதுக்கப்புறம் வந்து ட்ராப் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு வச்சுருந்தாங்க. இது எந்த மாதிரியான ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து ஹைட்டில் வந்து கம்மியான ஹைட்டுங்க. பயப்படுறவங்களாம் இதில் போயிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். டெரரான 2 ரைடை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து ஸ்பின் மில். இது தாங்க இருக்கிறதுலே வந்து டெரரான ரைடு லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ரோலர் கோஸ்டருமே வேறு லெவலாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கு. கைஸ், நம்ம வந்து கிட்ஸ் மாதிரி வந்து கார்லாம் வந்து விளையாண்டுட்டு இருக்கோம் அஃப்ரி கூட சேர்ந்து. அஃப்ரி என்ன பண்ணுறாரு? அஃப்ரி வண்டி ஓட்டுறான். வண்டர்லாவில் எந்தெந்த ரைடு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்மே வந்து வச்சுருந்தாங்க. அதே போல் வண்டர்லா பம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருந்ததுங்க. இந்த ரைடு எப்படிப்பட்ட ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 18 பேரை வந்து ஒரே நேரத்தில் லெஃப்ட்லையும் ரைட்லையும் லெஃப்ட்லையும் சுற்றி அடிக்குங்க. ஃபேமிலி அண்ட் குரூப்ஸாக போனோம் அப்படின்னா நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அடுத்து என்ன ரைடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து சுற்றுற மாதிரி ஒரு ரைடுங்க. அதாவது கம்ப்ளீட்டாக இந்த பார்க்கே வந்து சுற்றி காட்டுற மாதிரி ஸ்கை ரயில் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ 4 ஷிப்பு மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ஷிப்பில் வந்து நம்ம ஃபேமிலியாக உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த பார்க்கே வந்து சுற்றி காட்டும். கிட்டத்தட்ட 40 அடி உயரத்தில் வந்து இது சுற்றி காட்டுறதுனால நம்மளுக்கு என்னவோ ஒரு ஹெலிகாப்டரில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க.
அந்த அளவுக்கு நல்லா ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்பென் மில்லை வந்து பக்கத்தில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். வண்டர்லாவோட ரோபோட்டுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு பக்கத்தில் இந்த ஃபுட் கோர்ட்லேயே வந்து நாங்கள் லஞ்ச் எடுத்துக்கிட்டோங்க. ஃபுட்டு வந்து ரொம்ப குவாலிட்டியாகவே இருந்தது. வாட்டர் ரைட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன ரைடு இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம். நம்ம கிட்ஸுக்குன்னே ஒரு ஸ்பெஷலான ஒரு 12 ரைடு வந்து இங்கே வச்சுருக்காங்க. பட் நாங்கள் வந்து வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காட்டணும் அப்படின்றதுனால ரொம்ப ஷார்ட்டாக காமிச்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour 1 hour கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களையுமே வந்து விளையாட விடுங்க. குழந்தைங்களை சந்தோஷப்படுறதை விட என்னங்க வேலை இருக்குது போது நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து கிரேசி கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதாங்க என்னோட ஃபேவரட்டான டேஷிங் காருங்க. ஸோ ஃபேமிலியோட நல்லா டேஷிங் காரில் என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வந்து ரோபோட்டோட டான்ஸை பார்க்க போயிட்டோம். ட்ரை ரைடுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதே போல் வாட்டர் ரைட்லையுமே வந்து செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 விதமான ரைட்ஸ் வந்து இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் 2 ஸ்பெஷலான ரைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து நின்றுண்டே வந்து சறுக்கிட்டு வர மாதிரி. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து இதுக்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு வாட்டர் ஏரியா இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் கூட செட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பீப்புள் வந்து நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி 4 பேர் வந்து பலூனில் போவாங்க இல்லையா, அந்த வாட்டர் ரைடுமே வந்து இவங்க வச்சுருக்காங்க. 4 பேர் முடிச்சதுக்கப்புறம் 2 பேர் மட்டும் செட்டாக பலூனில் போகிற மாதிரி வாட்டர் ரைடுமே வந்து இவங்க கிட்ட வந்து இருக்குது. ஸோ இது வந்து இதே மாதிரி சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு டீமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுமே எமர்ஜென்சிக்கு வருவாங்க. வேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 3 விதமான ரெஸ்டாரண்ட் வந்து இவங்க வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க. வாட்டர் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற மாதிரி வாட்டர் ஏரியா இருக்குது. ஆனால் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இவங்க ட்ரெஸ் கோடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அஃப்ரிதின்மே வந்து ரொம்ப சூப்பராக நல்லாவே என்ஜாய் பண்ணார். அதே மாதிரி வேவ் பூல் வந்து ரொம்ப பெருசாகவே வந்து வச்சுருந்தாங்க. கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற மாதிரி ஸ்பாட்டெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன்.